ஹாய் கைஸ், குல்கிங் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க? குல்கிங் பண்ண போறேன். நான் வரலாமா? பண்ணலாமே. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி கூட உட்காந்துருக்கோம். ஸோ உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியா. ஹாய். ஹாய், அங்கே சொல்லுங்கள். ஹாய். ஹாய். ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்களுடைய ஒரு சிக்னேச்சர் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. என்னது? குல்கிங். ஸோ இவங்க வந்து அதிகமாக வந்து இந்த குலிக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறையா வீடியோ வந்து சமைச்சு செய்வாங்க. ஸோ இப்போ அதே குலிக்கிங்கை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? அது என்னன்னா, ஒரு ஜூஸு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு இது எல்லாத்தையும் வச்சுட்டு, ஸோ அதில் சீட்டில் வந்து குல்கிங்கில் வந்து நம்ம வந்து அது பேர் எழுதி போட்டுரும். சரி, அதில் எடுக்க போது யாருக்கு என்ன வருதோ அதை அவங்க குடிக்கணும். அதுதான். அதாவது ஒரு சீட்டில் பேர்லாம் எழுதி அதை குலுக்கி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் குலிக்கிங். ஆரம்பிக்கலாமா? போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் 10 வகையான ஜூஸ் இருக்குது. இதில் 5 வகையான ஜூஸ் வந்து பழங்கள், 5 வகையான ஜூஸ் வந்து காய்கறிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது கேரட்டு, பீட்ரூட்டு, பாகக்காய், முட்டைக்கோசு, அப்புறம் இது என்னது, கோபிஸ் வந்து பர்பிளோட சிவப்பு கலர் ரோஸ் கலர் கோபிஸ், அப்புறம் இது வந்து ட்ராகன், ஆரஞ்சு, அப்புறம் தர்பீஸ், ஆப்பிள், இது வந்து லெமன், ஒன்லி லெமன் சார் மட்டும், சீனி போடல, ஐஸ் போடல, எதுவுமே நல்லா புளிப்பாக இருக்கும். ஆமாம். இப்போ இதை வந்து இவங்க ஸ்டைலில் குலிக்கிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவீங்க மேடம்? இதில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். அப்படியா? ஆமாம். இதில் இருந்து ஒன்று எடுத்துட்டு அது யாருக்கு எது வருதோ அதை அப்படியே ஃபுல்லாக குடிக்கணும். ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பேப்பரை அப்படி குலுக்கிட்டு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாமா? எடுங்க பார்ப்போம். என்ன வருதோ அதை முழுசாக பிடிச்சணும். கிரீன் ஆப்பிள். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்களா? ஆப்பிள் பெண்ணே நீதானோ அப்படிங்க. இந்தாங்க உங்களுக்கு தான் ஆப்பிள். இதை ஈஸியாக குடிச்சிடலாமே. அது குடிச்சிடலாம். ஐஸ் வேணுமா? சல்லுன்னு போயிடுச்சு, அவ்வளோ பசி. அது வந்து கிரீன் ஆப்பிள். அது ஜூஸ் போட்ட உடனே குடிக்கணும். நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சீட்லாம் எழுதுறதுக்கு. ஆகையால் கிரீன் வந்து டார்க் ஆகிடுச்சு. என்ன முழுசா இதுவே குடிக்க முடியலையா? இன்னும் அடுத்தலாம் பாவக்காய் ஜூஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே, வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். அங்கே வச்சுருங்க மேடம். இப்போ நீங்கள் குலுக்குங்க. ஓகே நான் எடுக்கணும்னு பயந்துட்டேன். பிஸ்மில்லா. இது ஜூஸ் பெரியா. ஜூஸ் பெரியானா என்ன தெரியுமா? என்னது? பாவக்காய் ஜூஸ். நான் அதுதான் வரக்கூடாதுன்னே இருந்தேன். அப்போ என்னங்க ஆரம்பத்திலேயே வா, கண்ணெல்லாம் கலங்குதுங்க. உள்ள குடிச்சு முடிக்கணும். ஆமா குடிக்கணும். எது இது? இதுக்கு பேர் பிரியாண்டா வச்சிருக்காங்க. பெரியா மலாயில பெரியா. பெரிய பத்தி சொல்லுவாங்க. பாவக்காய், நீட்ட பாவக்காய் மாதிரி கல்பனை அடிங்க. நல்ல எனர்ஜி, நல்லது. என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு இனிச்சிச்சு, அப்புறம் கசக்குது. கசக்க தான் செய்யும். கண்ணெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வெளியே வருது. நல்லா ஒரு ஓகேவா? குடிச்சிட்டேன். முடியல. ஹெல்த்தியான தண்ணி தான் அது. அதாங்க. என்னது ஆரம்பத்திலே பழி வாங்குது? அப்பா. ஓகே மேடம். அடுத்து நீங்கள் தானே? ஜூம் வந்திருக்காளி. நல்லா முட்டைக்கோசுவா. முட்டைக்கோஸ்.
பீட்ரூட்டு நல்லா இருக்கும். அவங்களுக்கு பீட்ரூட்டு பிடிக்காதான். ம், பிடிக்காத ஜூஸா? சரி குடிங்க, பரவாயில்ல. பீட்ரூட்லாம் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், என்ன இந்த கலருக்கு ஆயிடுவீங்க. நல்லா தான் இருக்கும். நான் பாவக்காவே குடிச்சிட்டேன். உங்களுக்கு வர வேண்டியதானே, ஏன் எனக்கு வருது? இதுதான் விதி. ஸ்டாப் எடுத்துட்டு கல்ப் அடிச்சிருங்க. அப்படியே மாட்டேன். ம் அப்படி அடிச்சாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ம் ஐஸ் போட சொல்லுவா? வேணாம். ஆமா, இதுலயே குடிச்சிடலாம். இது புதுசா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆட்டையில சொல்லவே இல்லையா? பீட்ரூட்டுக்கு முடியல. முட்டைக்கோஸ் ஓகேவா? பீட்ரூட்டுக்கு மலையில பீட்ரூட் தான். மோந்து பார்க்காம குடிக்கிறீங்க. ஓகே ஓகே, சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அடுத்து முட்டைக்கோசு இருக்கு. யாருக்கு வரப்போம்? ஐயோ, அது மட்டும் எனக்கு வரவே கூடாது. இது ஒரு முட்டைக்கோசு, இது ஒரு முட்டைக்கோசு. எனக்கு வரக்கூடாது. கடவுளே. ஓகே, வெற்றிகரமாக 3 ஜூஸ் முடிஞ்சிச்சு. இந்தாங்க குளுக்குங்க. ஸோ ஒரு தர்பீஸு அல்லது ஒரு ஆரஞ்சு என்னன்னு பார்ப்போம். என்ன நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு. என்னது? பூவனாகு. அது ஓ இதா? டிராகன். ஓ டிராகன் ஃப்ரூட்ஸ். சூப்பர். நம்ம வந்து பேர் எல்லாமே மேடம் வந்து மலாயில் எழுதிட்டாங்க. இதுக்கு பேர் டிராகன் ஜூஸ் புவனாகு மலாயில். கரெக்டா? நாகா நாகப்பாம்பு வருமோ? நாகுனா டிராகன். அப்படியே கல்ப அடிப்போம். வாங்க மக்களை குடிப்போம். சேஸ். பாவக்காவும் இதுவும் சேர்ந்து கலந்து எதுவும் டேமேஜ் பண்ணிடாத. தெரியல. ஆஹா, குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. அப்பா, ஐயோ, இந்த 2 ஜூஸையும் நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரியே வருது. சரி கலக்கி விட்டுருமோ? வரும். இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு வரும்னு நினச்சேன், மிஸ் ஆச்சு. ஆனால் வைங்களா, மக்களை குடிச்சாச்சு பார்த்துங்க. ஆனால் இதில் இப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். இவங்க வந்து ஒரு நர்ஸு. சொல்லுங்க நர்ஸ். இல்லை, அது குடிக்கலாம், ஜூஸ் தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லதுதான். ஆமாம், ஏதாச்சும் உங்கள் கிளினிக்கில் அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து மேடம் தலைகீழாக குடிப்பா. நல்லா ராசியான சீட்டா எழுதுங்க. அக்கா ரியா அக்கா பேர்ல ராசியான சீட்டா எடுங்க. தும்பிக்கை தும்பிக்கை வாட்டர்மெலன் ஜூஸ். ஓ, யானையோட தும்பிக்கை ஜூஸா? இந்தாங்க குடிங்க. பரவாயில்ல, இதெல்லாம் ஈஸி. ஆனால் உங்களுக்கு ரெண்டுமே ஈஸி தாங்க. பீட்ரூட்டு வாட்டர்மெலனு எங்க சத்தான ஐட்டமா? பீட்ரூட்டே ஈஸியா? அப்புறம் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கஷ்டம். எல்லாம் குடிச்சிட்டு நாளைக்கு பல ஆயிடுவீங்க. இது என்னால் பிடிக்கவே முடியல.
ஏன் வயிறு ஃபுல்லா இருக்கு. வெறும் வாட்டர் மெலன் தானே, சும்மா குடிங்க. அதாவது நண்பர்களே, இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி குளிக்கிங்னு கான்செப்டில் வீடியோ நிறையா பண்ணுறாங்க. ரொம்ப வந்து எனக்கு பார்த்து நானே ஃபேன் ஆகிட்டேன். அதனால் சரி வாங்க சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாசிகண்டா பினாங் ஹெரிடேஜ். இது வந்து செந்தோல் கோலாலம்பூரில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே வந்து நம்ம சாப்பிட்டு வீடியோலாம் எடுத்திருப்போம். ஏன் இங்கே வந்தோம்னா இங்கே இந்த ரூம் வசதி இருக்குது பாருங்கள். இந்த ரூம் வந்து ஒரு நல்ல வசதி. நம்ம ப்ரைவேட்டாக தனியாக அதை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்கலாம். அதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ரூம் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், பார்ட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றா இருந்தாலும் நாசிகண்டா இருக்குது, சாப்பிடுங்க. பரவாயில்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டிங்களா? போதுமா? இப்படி பாதி பாதி குடிச்சிங்கன்னா முடியலையா? வயிறு ஃபுல்லாச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சா? இன்னும் இருக்குது நிறையா தாங்க. எனக்கு கொடுக்குங்க. அவ்வளோதான், இன்னும் 4 தான். ஒன்று முடிச்சிட்டோம்னா ஐயோ, மத்ததெல்லாமே இதுதான் இருக்குது. ஐயோ ஆமா. ஆரஞ்சு ஜூஸ். Cheers. சூப்பராக இருக்கலாம். பயிர் ஃபுல்லாயிடுச்சு. அதுதான் எனக்கும். ஜூஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய கிளாஸா இருக்கு. ஓகே, பேலன்ஸ் அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதானா? இல்லை, 4 தான் இருக்கு. ஆமா. நல்லா சூப்பராக வந்து இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்தாலும் ஓகே தானே? வேணாம் 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 வேணாம், அது 2 தான் வரவே கூடாது. நடிக்குதா? ஆமா. இது ப்ரோக்கோலி. எங்க காமிங்க சீட்டை. ப்ரோக்கோலியா? ப்ரோக்கோலினா மோட்டாக்கோலியா? முட்டைக்கோஸ். ப்ரோக்கோலினா முட்டைக்கோஸ். கோபிஸ் முட்டைக்கோஸா? ப்ரோக்கோலி வந்து முட்டைக்கோஸ் இல்ல. ப்ரோக்கோலி இந்த கிரீன் கலர்ல இருக்குமே. ஓ, கோபிஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, குடிங்க. ஐயோ நான் வேணா கொஞ்சம் வேணா குடிச்சுக்கிறேன். சரி, உங்களுக்காக வந்து மக்கள் உங்களுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் குடிங்க. முடிஞ்ச வரைக்குமா? ஆனால் குடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஐயோ என்னது? ஐயோமா, நல்லா கலக்கி விட்டு குடிங்க. எனக்கு இது தேவையா? குளிக்கிங் ஒரு அதான் நீங்க மூக்கு பிடிச்சி குடிச்சிருவீங்களே, சும்மா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குடிங்க. இப்படியெல்லாம் பழி வாங்க கூடாது. டிஷ்யூ வச்சுருங்க. உங்கள் முகம் ஆடியன்ஸ்லாம் உங்கள் முகத்தை ரியாக்ஷன் பார்க்கணும். முகத்தை மூடாதீங்க. ஓகேவா? கிளாஸில் பிடிச்சிக்கோங்க கையை. அந்த கையை மறைக்கக்கூடாது மூஞ்சியை. மக்கள் ரியாக்ஷன் எப்படி? இது ரொம்ப திக்கா இருக்கு, இங்க பாருங்க. சும்மா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய் அடிங்க பார்ப்போம். ஐயோ கொமட்டுது எனக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. சரி ஓகே, வாந்தி எடுத்து வைங்க. முடியல. ஓகே இந்தாங்க மக்களே. மொத்தம் வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ஒரு ஆள். இவங்க வந்து இப்போ
வாந்திலாம் எடுக்கல, அதை தான் துப்புனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட் தான். நாங்கள் ஒன்று வச்சுருங்க, என்கிட்ட குளிக்க முடியல உங்களுக்கு. ஓகே ஓகே, 3 தான் இருக்குது. இதை குளிக்கணுமா? குளிக்கிங் நீங்கள் எடுங்க. ஓகேவா? அப்பா என்ன ஆக போதும். அருமை. இங்கே பாருங்க, நான் என்ன செய்வேன், கேரட் ஜூஸ் வந்துடுச்சு. சரி, அப்புறம் லாஸ்ட்டில் 2 பேருமே மாட்டிக்கிட்டோம்ல. ஓகே, ஐயோ, நான் லெமனாவது குடிச்சிருவேன். அந்த ஒன்று இருக்க பொப்பல், அது மட்டும் நான் குடிக்க மாட்டேன். ஓகே, எனக்கு கேரட் ஜூஸ். வாங்க, வாழ்க குளிக்கிங். கேரட் ஜூஸ் நல்லா இருக்குது, ஆனால் 4 ஜூஸ் 5 ஜூஸ் குடிக்க சொன்னால் முடியல. ஆமாம், அது கொஞ்சம் சின்ன கப்பில் போட்டிருந்தா குடிச்சிருக்கோம். ஒரு 3 வச்சுருக்கலாமோ? 3 சின்னது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னும் சின்னது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டிங். கட்டிங். குடிக்க முடியல, நாங்கள் வச்சுருவோம். அப்புறம் கடைசியாக குடிச்சுக்குவோம். சரி, நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே மக்களே, லாஸ்ட் 2. இதில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடிச்ச அந்த ரியாக்ஷன் வருதுல, அதுதான் மெயின் மேட்ரு. என்ன, ஸோ இதுவுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, சரி, அடுத்து 2 தான் இருக்குது. இந்தாங்க. ஐயோ, இப்போலாம் தலையே சுற்றுதே. இதை நீங்கள் எடுங்க. 2 ஒன்றா லாஸ்ட். அதெல்லாம் சரி. என்னடா நடக்குதுங்க? அதுக்கு சீட்டியா கிழிப்பீங்க? அது இப்படி, அதாவது எனக்கு லெமன். சரி சரி, ஓகேங்க, பரவாயில்ல, உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். நிஜமா? நிஜமா? நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஏன்னா எனக்கே முடியல, பாவம். நீங்க இது குடிச்சு பார்த்துருக்கணும். இந்த இதை குடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். அது இல்லை, அது மோந்து பார்க்கும்போது தெரியுது. முடியல. நான் லெமன் எனக்கு பிடிக்கும். லெமன் ஓகே, ஆனால் அது பியூர் லெமன் மட்டும்தான். ஓகேவா? ஆனால் புளிக்குது, ரொம்ப புளிக்குது. ஆனால் நான் லெமன் சாப்பிடுவேன், சும்மாவே லெமன் கடிச்சு சாப்பிடுவேன். அது ஒரு எனர்ஜி தானே. இது என்னது, சிவப்பு முட்டைக்கோசா? நான் வந்து கிரீன் குடிச்சல, நீங்க பர்பிள் குடிங்க. இது அவ்வளோ வீசல. எப்படி இருக்கே? நல்லா இனிக்குது. இனிக்குதா? எனக்கு இனிக்கலையே. இனிப்பு இருக்கு, அப்புறம் லைட்டாக துவப்பு இருக்கு. கசுக்குதா? நான் லெமன் குடிப்பேன். அப்பா ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 10 ஜூஸில் இந்த 2 ஆளுக்குமே குடிக்க முடியுது. முட்டைக்கோசு. ஆமாம், இது ரோஸ் முட்டைக்கோசு, இது பச்சை முட்டைக்கோசு. எனக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் ஓகே, இதை நான் மெதுவாக குடிச்சுக்கிடுவேன், இது பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் முட்டைக்கோசா? இல்லை, இது ப்ரொக்கோலி. இது மொண்டாக்கோலி, இது ரோஸ் கோலி. மலாய் நல்லா பேசுவீங்கல்ல, எனக்கு மலாய் சொல்லி தரீங்களா? சொல்லி தரேன். இவங்க வந்து வீடியோவில் அதுவும் பண்ணுவாங்க, மலாய் வேஸ் தமிழ். அதுவும் நல்லாயிருக்கும். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னது
என்ன சொல்கிறது? இன்ஸ்டாகிராம் ஐடி பேர்? இன்ஸ்டா பேர் ரியா ரியாசியா. ஆ ரியா ரியாசியா. ரியா ரியாசியா. ஆமாம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாமே இருக்குது. யூடியூப்லேயோ? இருக்குது. யூடியூப்ல இருக்கா? ஆனால் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க நம்மளோட. இது வேணாம் ரெண்டுமே. ஸோ வந்து மக்களே, அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, பாவக்காய் ஜூஸ் நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். ஏன்னா பாவக்காய் கூட வாடை வரல, ஆனால் இந்த முட்டைக்கோஸ் வாடை வருது, ரொம்ப வாடை வருது. ஆமாம், அது வந்து தகட்டுது. நல்ல வேலைக்கு நான் வாந்தி எடுக்கல, குடிச்சதே திரும்ப வெளியாக்கிட்டேன். ஓகே நண்பர்களே, அப்புறம் இந்த குளிக்கிங் கான்செப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன போட்டு வைக்கலாம்? அடுத்தது என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் அதே மாதிரி பண்ணுறோம். அப்படியா? டூரியன் பழம் சாப்பிட்ற போட்டி எப்போமா? போலாமே. எத்தனை பழம் சாப்பிட்றோம் அப்படின்னு போட்டி. ஓகே டன். நெக்ஸ்ட் டூரியன் கிடைக்குமா? டூரியன் நிறைய இருக்கு. சரி, ஒரு டூரியன் கடையே இருக்கு. அங்கே போயிட்டு டூரியான் எடுத்து வச்சுட்டு யார் எத்தனை பழம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க டூரியான் அப்படி பண்ணலாம். ஜெயிக்கிற ஆளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? தோக்கிற ஆளுக்கு டூரியன் பழம் சாப்பிட்டு தான் மிச்சம். ஆமாம், ஜெயிக்கிற ஆளுக்கு அது பிளான் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஜெயிக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்குதுன்னு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஆமாம். ஸோ இது வந்து அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே 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 நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அப்பப்போ ஒரு மாதத்துக்கு 1-2 பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். மலையில் சொல்லுங்கள். பாய் தான் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். ஜும்பலக்கி பம்பல பம்பா. see you அப்படின்னு அர்த்தம். See you.